முன்னொரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்தது. அதன் அரண்மனை தங்கத்தால் ஒளிர்ந்தது. பட்டணங்கள் வியாபாரத்தால் குலுங்கின. கிராமங்கள் எல்லாம் பசுமையால் மிளிர்ந்தன. அந்த நாட்டின் பெயர்தான் ஸ்வர்ணபுரி. ஸ்வர்ணபுரி ஒரு சொர்க்கம் போல இருந்தது. நதிகள் நிறைந்து காணப்பட்டது. வயல்கள் பசுமையால் சூழ்ந்திருந்தன. அந்த கிராமத்தில் வசிக்கும் ஒரு சிறுவன் தன் தந்தையிடம் கேட்டான், அப்பா, நம்ம நாட்டுக்கு ஏன் இவ்வளவு வளம் என்று. அதற்கு அவன் தந்தை சிரித்து கொண்டே சொன்னான், நமக்கு நல்ல மன்னன் இருக்கின்றார், அதனால்தான் நம் நாடு இவ்வளவு வளமாகவும் செழிப்பாகவும் உள்ளது என்று தன் மகனிடம் கூறினார். அந்த மன்னனின் பெயர்தான் வீரசேனன். அவர் சாதாரண மன்னன் இல்லை. அவரது அரசாட்சி நீதி, செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருந்தது. மக்கள் அவரை அப்பன் மன்னன் என்று மகிழ்ச்சியோடு அழைத்தார்கள். வீரசேனன் தினமும் தன் மக்கள் நிலையை அறிந்து கொள்ள முயற்சி செய்வான். அவருக்கு உதவியாக புத்திசாலி அமைச்சரான சோமதேவனும் வீர தளபதியான அருண்மொழியும் நல்ல மனம் கொண்ட அரசி மீனாட்சியும் மன்னனுக்கு எப்போதும் உதவியாக உடனிருப்பார்கள். ஒரு நாள் அரண்மனை அவையில் அனைவரையும் அழைத்த மன்னன், நம் நாட்டில் ஒருவருக்கும் பசி என்ற ஒன்று இருக்கவே கூடாது என்று அறிவித்தார். அதற்காக தேசந்தோறும் மிகப்பெரிய குளங்கள் அமைக்கப்பட்டன, கால்வாய்கள் வெட்டப்பட்டன, விவசாயிகளுக்கும் உதவிகள் வழங்கப்பட்டது. இதனால் அந்த நாடு மற்ற தேசத்தை காட்டிலும் பசியற்ற தேசம் என்று புகழ் பெற்றது. மக்கள் அனைவரும் மிக மகிழ்ச்சியாகவே இருந்தார்கள். ஆனால் வாழ்க்கை ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது அல்லவா? மலைகளாலும் அடர்ந்த காடுகளாலும் சூழப்பட்டிருந்த ஒரு அமைதியான இடத்தில் ஒரு முனிவர் வாழ்ந்து வந்தார். அவரின் பெயர் தேவமுனி. உலக வாழ்க்கையின் ஆசைகளை எல்லாம் விட்டுவிட்டு கடுமையான தவத்தில் மூழ்கி இருந்தார். குளிரும் பசியும் தாகமும் என எல்லாம் தாண்டி பல ஆண்டுகள் அவர் ஒரே மனதுடன் தவம் செய்தார். அவரின் பக்தியையும் உறுதியையும் கண்டு கடைசியில் தெய்வம் அவர் முன் தோன்றியது. முனிவரே, உன் தவம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளித்தது. உனக்கு வேண்டிய வரத்தினை கேள், நான் தருகிறேன் என்றது. முனிவர் சற்று யோசித்து, எனக்கு எந்த பேராசையும் இல்லை. ஆனால் நான் என்ன நினைக்கின்றேனோ அது நடக்க வேண்டும் என்றும் நான் சொல்வதெல்லாம் பலிக்க வேண்டும் என்றும் தெய்வத்திடம் கேட்டார். தெய்வம் சிரித்து கொண்டு, அது உனக்கு கிடைக்கும் என்று கூறி மறைந்தது. அதன் பின் பல நாட்கள் தவமிருந்த முனிவருக்கு கடும் பசியும் ஏற்பட்டது. பசியால் வாடினார். உடல் பலவீனமாய் இருந்தது. வெகு தொலைவு நடந்து ஏதேனும் உணவு கிடைக்குமா என்று தேடினார். தூரத்தில் ஒரு செழிப்பான தேசத்தை கண்டார். அந்த தேசம்தான் ஸ்வர்ணபுரி. அந்த தேசத்தில் பசுமை வயல்கள், நிறைந்த களஞ்சியங்கள், சிரிப்புடன் வாழும் மக்கள் என அனைத்தையும் கண்டு வியந்தார். பிறகு முனிவர் ஒரு வீட்டின் வாசலில் நின்று மெதுவாக கேட்டார், அம்மா, எனக்கு மிகுந்த பசி, கொஞ்சம் உணவு தர முடியுமா என்று கேட்டார். அந்த வீட்டில் இருந்த பெண்ணோ மிகவும் செல்வம் நிறைந்தவள். ஆனால் மனதில் கருணை குறைவு. அவள் முனிவரை பார்த்து முகம் சுளித்துக் கொண்டு சற்று தலைகணத்துடன் முனிவரை பார்த்து, இங்கெல்லாம் வந்து பிச்சை கேட்காதே, எங்காவது போய் வேலை பார்த்து சாப்பிடு என்று கடுமையாக கூறினாள். முனிவர் மிகவும் பலவீனமாக இருந்தார். இன்னும் ஒரு முறை கூட கேட்டார். ஒரு துண்டு உணவு கூட எனக்கு போதும் அம்மா, தயவு செய்து தாருங்கள் என்று மிகவும் பணிவுடன் கேட்டார். ஆனால் அந்த பெண் கதவை மூடிவிட்டு சென்று விட்டார். அந்த தருணத்தில் முனிவரின் மனம் உடைந்தது. அவரின் கண்களில் வலி தெரிந்தது. கோபமும் தலைக்கேறியது. அவர் மெதுவாக திரும்பி நின்று கூறினார், இந்த கிராமம் செல்வத்தில் பலமாக இருக்கலாம், ஆனால் இதன் இதயத்தில் கருணை இல்லை. அதனால் இக்கிராமம் பசியால் துன்பப்படட்டும் என்று சாபம் கூறி அங்கிருந்து சென்றார். முதலில் யாரும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் சில நாட்களில் மழை வராமல் போனது. வயல்கள் உலர்ந்தன. களஞ்சியங்களில் இருந்த தானியங்கள் திடீரென கெட்டு போனது. உணவு கிடைக்காமல் மக்கள் பசியால் தவித்தனர். அமைச்சர் சோமதேவன் கவலையுடன் மன்னனை சந்தித்து சொன்னார், அரசே, இது சாதாரண வறட்சி இல்லை என்று. அந்த இரவு வீரசேனனுக்கு தூக்கமில்லை. மெதுவாக மக்கள் துன்பம் ஆரம்பித்தது.
வயல்களில் விதைத்த விதைகள் முளைக்கவில்லை. மாடுகள் இறக்க ஆரம்பித்தன. குழந்தைகள் பசியால் அழுதன. இப்படியே செல்ல ஒரு நாள் ஒரு வயதான பெண் அரண்மனை வாசலில் விழுந்து, என் பேரனுக்கு 3 நாளாக உணவு இல்லை. இப்படியே சென்றால் என் பேரன் இறந்து விடுவான் என்று அழுது கொண்டே சொல்ல, அந்த காட்சி மன்னனின் மனதை சிதறடித்தது. உடனே மன்னன் கடும் கோபத்தோடு, என்னிடம் தங்கம் வைரம் போன்றவை அதிகமாக உள்ளது, ஆனால் மக்களுக்கு உணவு இல்லை, இந்த செல்வம் எதற்கு என்று சத்தமிட்டான். அரசி மீனாட்சி மெதுவாக சொன்னாள், அரசே, செல்வம் மக்களுக்காகத்தானே என்று சொன்னதும் அடுத்த நாள் அவசர கூட்டம் நடைபெற்றது. அதில் அனைத்து அமைச்சர்களும் கலந்து கொண்டனர். அரசர், நாட்டு மக்களின் பசியை தீர்க்க வழி ஏதேனும் சொல்லுங்கள் என்றார். ஒருவர் எழுந்து, அரசே, பசியை தீர்க்க நம் வெளிநாடுகளிலிருந்து உணவுப் பொருட்களை வாங்கலாம் என்று சொல்ல, மற்றொரு பேராசை படித்த அமைச்சர் எழுந்து, உணவை வெளிநாடுகளிடமிருந்து வாங்கினால் நிறைய செல்வங்கள் செலவாகும், பிறகு நமக்கு ஒன்றும் மிஞ்சாதே, சிறிது காலம் பொறுத்திருந்தால் மழை வந்துவிடும், பிறகு உணவு பற்றாக்குறை இருக்காது என சொல்ல, மன்னன் கோபத்துடன், செல்வங்கள் இருந்தும் மக்கள் பசியால் இறந்தால் நான் மன்னன் இல்லை, செல்வம் மக்களுக்கு பயன்படாவிட்டால் அது பிறகு எதற்கு என்று அவன் உத்தரவிட்டான். அதன்படி வணிகர்கள் தங்கம், வைரம் என எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு வேறு நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டனர். கடலை கடந்து சில பாலைவனங்களையும் கடந்து அவர்கள் உணவை வாங்கி கப்பல்களில் ஏற்றினர். பயணத்தின் போது கடல் புயல்கள், கொள்ளையர்கள் தாக்குதல், சில உயிரிழப்புகள் என நடைபெற்ற போதும் அவர்கள் நின்று விடவில்லை. இது நம் நாட்டு மக்களுக்காக என்று அனைவரும் போராடினார்கள். சில தினங்களில் கப்பல்கள் நாட்டை அடைந்தன. அரிசி மூட்டைகள் இறக்கப்பட்டன. உணவு எல்லா கிராமங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இருப்பினும் போதவில்லை. பசியில் இறப்புகள் அதிகரித்தது. மன்னனே செய்வதறியாது, இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கண்ணீர் வடிக்க, அப்போது அந்த பெண் வந்து முனிவரை பற்றி எல்லா விஷயங்களையும் கூறினார். இதற்கெல்லாம் நான் தான் காரணம் மன்னா. என்னுடைய தவறை உணர்ந்து விட்டேன். ஒரு பசியால் வாடிய மனிதருக்கு நான் உணவு கொடுக்கவில்லை, அதனால் தான் இத்தனை பேரும் துன்பப்படுகிறார்கள் என்று வருந்தினாள். உடனே மக்களும் மன்னரும் அனைவரும் என முனிவரை தேடி சென்றனர். பல நாட்கள் தேடிய பின் அவர் ஒரு குகையில் அமைதியாக அமர்ந்திருந்தார். அவர்கள் அனைவரும் முனிவரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அந்த பெண்ணும் கண்ணீர் மல்க, என் தவறால் இந்த தேசம் துன்பப்படக்கூடாது, தயவு செய்து எங்களை மன்னியுங்கள் என்றாள். முனிவர் அவர்களை பார்த்து அமைதியாக கூறினார், பசி என்பது உடலின் துன்பம், ஆனால் இரக்கமின்மை என்பது ஆன்மாவின் அழிவு. இனி யாரையும் பசியோடு அனுப்பாதீர்கள் என்று சொல்லி அவர் விட்ட சாபத்தை நீக்கினார். அதன் பிறகு மழை பெய்தது. வயல்கள் மீண்டும் பசுமையடைய தொடங்கின. அந்த தேசம் மட்டுமல்ல, அங்குள்ள மக்களின் மனமும் மாறியது. அதன் பிறகு எவர் பசியுடன் வந்தாலும் அவர்களுக்கு அனைவரும் உதவி செய்தார்கள். கருணை இல்லாத செல்வம் காலியான வாழ்க்கை தான். இதோட கதை முடிகிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.